welcome back. இன்னைக்கு வீடியோல நம்ம கிட்ட Vivo ரீசன்ட்டா லான்ச் பண்ண Vivo X60 சீரிஸ்ல Vivo X60 அப்படிங்கற இந்த மொபைல் நம்ம கிட்ட இருக்கு. சோ ரீசன்ட்டா மூணு மொபைல் லான்ச் பண்ணிருந்தாங்க X60 சீரிஸ்ல Vivo X60 Pro Plus, Vivo X60 Pro and கூடவே ஃபைனலா இந்த Vivo X60 அப்படிங்கற இந்த மொபைல். சோ இந்த வீடியோல நம்ம இந்த Vivo X60 அப்படிங்கற இந்த மொபைலை தான் அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் பார்க்க போறோம். சில கேமரா சாம்பிள்ஸ், கேமிங் சாம்பிள்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்த மொபைல் அப்படி என்னலாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. கேமராவை தான் மேக்ஸிமம் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படி இந்த கேமரா என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் கூடவே இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ, ஹானஸ்டான ஒரு ஃபுல் ரிவ்யூ நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம். கேமிங் டெஸ்ட், கேமரா டெஸ்ட், ஃபுல் ஹானஸ்டான ரிவ்யூ, இந்த மொபைலை நீங்க வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிற ரிவ்யூ நம்ம சேனல்ல அடுத்து வந்துகிட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி ஹானஸ்டான ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், மறக்காம நம்மளோட FT ஃபேமிலில ஜாயின் பண்ணுங்க. எப்படி ஜாயின் பண்ண கேக்குறீங்களா? ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண மேல இன்னொரு பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இப்படி போடுற இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கரெக்டா வந்துட்டு இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம். சோ இப்போ வாங்க இந்த Vivo X60 அப்படிங்கிற இந்த மொபைலை வச்சு செய்யலாம். இதுதான் Vivo X60. ஏற்கனவே லான்ச்ன Vivo X50 பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு, பெருசா ஒன்றும் சேஞ்ச் இல்லை. பட் கீழே கோஇன்ஹிபிட் சேஸ் அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸோட பேக்ல சில ஸ்பெக்ஸ் இருக்கு. 8+128GB வேரியன்ட் அண்ட் நம்ம கிட்ட இருக்குது ஷிமர் ப்ளூ கலர். அண்ட் கூடவே சார் வேல்யூன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மிங்க. 0.35 Watt/kg ஹெட்டுக்கு, 0.63 பாடிக்கு. ஸோ சார் வேல்யூ ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இது இந்த மொபைலுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பேக்கிங் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க விவோ. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரெண்ட்லேயே மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங் உண்மையிலே வேறு லெவல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மொபைலை ஃபஸ்ட்டு கையில் எடுப்போம். ஸோ நான் எடுத்த உடனே ஃபீல் பண்ணது ஃபஸ்ட்டு ரொம்ப வெயிட்லெஸ்ஸுங்க. 165 கிராம் இல்லை 70 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கலரும் சூப்பராக இருக்குது, கிரேடியன்ட் கலர். ஸோ மொபைலை சைடில் வச்சுக்கிட்டு பாக்ஸ் வேறு என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குங்க. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். குவாலிட்டி ஓரளவு டீசெண்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். சென்டரில் கொஞ்சம் வீக்காக இருக்குது, எட்ஜஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதெல்லாம் சென்சர் இருக்கும், ஒரு நார்மல் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நமக்கு சிம் ஜெட் டூல் அண்ட் கூடவே புக்லெட்ஸ், வாரண்டி கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. Type-A to Type-C கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி உண்மையிலே பக்காவாக தான் இருக்குது. ஸோ இதில் எல்லா பிராண்டும் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் நமக்கு 3.5mm ஜாக் கிடையாது, பட் இருந்தாலும் கன்வெர்ட்டர் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். கூடவே இயர் டிப்ஸும் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 3.5mm ஜாக் கன்வெர்ட்டரும் கொடுத்துருக்காங்க. Type-C to 3.5mm ஜாக். ஸோ இதுவும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் கூட நமக்கு பாக்ஸ்லேயே 33 வாட்ஸ்க்கான ஃப்ளாஷ் சார்ஜும் இருக்குது. பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம மொபைல் எடுக்கலாம். ஸோ மொபைலை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம் கவரில் இருந்து. ஸோ மொபைல் உண்மையிலே லுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ மொபைலோட லுக் அண்ட் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. பேக்கில் அந்த ஷிமர் ப்ளூ கலர் சேஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லென்ஸை மேட் பண்ணுது. ஸோ எந்த அளவுக்கு டிசைன் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு பாருங்கள். Vivo V20 பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ங்க. வெயிட்லெஸ் அண்ட் ரொம்ப ஸ்லிம்மான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து மொபைல் ஆன் பண்ணுவோம். மொபைல் பூட் ஆகட்டும், நம்ம இந்த மொபைலோட ஃபிசிக்கல் எலமெண்ட்ஸ் என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மொபைலோட ரைட் சைடில் நமக்கு பவர் கீஸ் அண்ட் வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே எந்த ஒரு கீயும் இல்லை, ஜஸ்ட் அலுமினியம் ஃப்ரேம் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம பாட்டமில் வந்தோம் அப்படின்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக் இருக்குது, Type-C போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, கூடவே ஸ்பீக்கரும் இருக்குது. பட் இங்கே நமக்கு மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டில் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் அப்படி தான் சொல்லும். ஸோ இந்த சிம் ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள தண்ணி போகாமல் இருக்க ரப்பர் கார்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓப்போல இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம், நான் ஒரு நெகட்டிவாக பேசினேன். பட் இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் கூடவே உள்ள ஒரு டம்மி சிம் கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம இதை வெளியே எடுத்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் மேட் பண்ண ஒரு டம்மி சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மொபைலோட டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மட்டும் தான் இருக்குது. அண்ட் கூடவே ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஜூமின்ல காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டிசைன் எல்லாமே பார்க்கறதுக்கு உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் இந்த மொபைலோட ஃபிசிக்கல் அலைன்மெண்ட்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துருவோம். இந்த மொபைலோட டிசைன் அண்ட் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்பவே தின்னான மொபைலுங்க. 7.36mm தான் திக்னஸ் இருக்குது. அண்ட் வெயிட்னு பார்த்தீங்கன்னா 176 கிராம் தான் இருக்குது. உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். வேறு லெவலில் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கேமரா பம் கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இருக்குது. சர்ஃபேஸில் வைக்கும்போது கேஸ் போட்டு வாங்கி, இல்லைனா கண்டிப்பாக அதில் ஸ்க்ராச்சஸ் விழும் கேமரா லென்ஸ் மேலே. ஸோ அதனால் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே ப்ரொடக்ட்
ப்ரொடக்ஷனாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த மொபைலோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல Gorilla Glass 6 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, பேக்கில் ஏஜி கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் கூடவே இது வந்து ஸ்டெயின் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லுக் பார்க்கறதுக்கு இந்த கிளாஸ் ஃபினிஷ் உண்மையாக நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லும். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 6.5 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 120 Hz refresh rate கொண்ட ஒரு டிஸ்பிளே, HDR10 சப்போர்ட்டோட. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ உண்மையிலே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. டிஸ்பிளே ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஒன் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மொபைல் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஈஸியாக இருந்துச்சு, ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபிங்கர் வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடிஞ்சு. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம Oppo F19 Pro Plus 5G அப்படிங்கிற இந்த மொபைலோட கேமரா ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஃபுல் ஹானஸ்டான கேமரா ரிவ்யூ. ஸோ ஓப்போனாலே கேமராக்கான மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இந்த கேமரால என்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு, என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப ஹானஸ்டாக பார்க்க போறோம். அண்ட் இங்கே AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே குயிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸோ இங்கே டிஸ்பிளே அண்ட் பில்ட் குவாலிட்டி உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரிவ்யூவில் நம்ம இதை பற்றி ஃபுல்லாக டீப்பாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பில்ட் அண்ட் டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு. ஹே கைஸ், டிஸ்டர்ப் பண்ணக்கு சாரி, பட் ஒரு நிமிஷம். நமக்கு இந்த Vivo X60 அப்படிங்கிற இந்த மொபைல் அன்பாக்ஸ் பண்றதுக்கு ரிவ்யூ பண்றதுக்கு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மாதா மொபைல்ஸ். ஸோ மாதா மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி 5 கிராமத்தில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல்ஸ் ரூம் அப்படின்னு சொல்லலாம். டிஸ்ட்ரிக்டோட டாப் டீலர்ஸும் இவங்க தான். ஸோ இவங்க கிட்ட ஆன்லைனில் உங்களுக்கு அவைலபிளாக இல்லாத எல்லா மொபைலும் ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு கொரியர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும். அண்ட் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன எல்லா மொபைல்ஸோட ப்ரீ புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் அவைலபிளாக இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் மாதா மொபைல்ஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். மறக்காம கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு என்ன மொபைல் வேணுமோ அந்த மொபைல் மாடலை சொல்லி கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நீங்கள் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. Zeiss அப்படிங்கிற பிராண்ட் தான் இந்த மொபைலோட கேமரா லென்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோ பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரியில புது இன்னோவேஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த Vivo X60 சீரிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 3 மொபைலுமே காமனா நம்ம பார்க்குற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேமரால Zeiss அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் Zeiss. ஒரு 1920ஸ்ல மக்கள் யூஸ் பண்ண கேமராஸ்ல இருந்த லென்ஸை மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி தான் இது. சின்ஸ் 1920s நினைக்கிறேன் அப்பவே இருந்து இந்த லென்ஸ் கம்பெனி வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி தான் இந்த மொபைலுக்கான கேமரா லென்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு இதுல என்ன அவுட்புட் வருது அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் இந்த Vivo X60 சீரிஸ்ல இந்த Vivo X60 அப்படிங்கிற இந்த மொபைல்ல தான் கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. Vivo X60 சீரிஸ்ல முக்கியமான ஒரு செல்லிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் தான். உள்ள வந்து கேமரா வந்து அசையாம இருக்க கிம்பிள் டெக்னாலஜில யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த X60ல அந்த கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. பாத்தீங்கன்னா அந்த கேமராலாம் ஆடாது. ஓகேவா? பட் அது கொடுக்காதது ஒரு சோகமான ஒரு கதை தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Vivo X60 Pro, X60 Pro Plus எடுக்கலாம். என்ன ஒரு 70,000 போகும், அவ்வளவுதான். பட் இங்கே கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் இல்லைனாலும் இந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 42 MP பிரைமரி கேமரா f1.8 அப்பச்சரில் Sony IMX598 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்டரியா 13 MP f2.5 டெப்த் ஆர் மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக 13 MP f2.2 அப்பச்சரில் 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கொண்ட அல்ட்ராவைட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராஸோட சாம்பிள்ஸாக பாருங்கள். பிரைமரி கேமரா வேற லெவலில் பெர்ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரைமரி கேமராக்கும் அல்ட்ராவைடுக்கும் எந்த ஒரு கலர் டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ கலர் டிஃப்ரென்ஸே இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்குது, வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் இங்கே நம்ம 20x வரை ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ இது வந்து 2x ஜூமில் எடுத்தது. ஸோ பிக்சல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 10x ஜூமில் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்தது. பிக்சல் எங்கேயுமே உடையல. ஸோ 20xல ஜூம் பண்ணதை பாருங்கள். எங்கேயாவது பிக்சல் உடஞ்சிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பிக்சல் குவாலிட்டி எல்லாமே வேற லெவலில் இருக்குது. அண்ட் இந்த போர்ட்ரேட் ஷாட்டை பாருங்கள், DSLRல எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே வேற லெவல், எக்ஸல்னே சொல்லலாம். ஸோ இது வந்து மேக்ரோ ஷாட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாமே உண்மையிலே சூப்பராக இருந்து சொல்லலாம். ஸோ நார்மல் கேமரா நான் வந்து டீசெண்டாக இருக்குன்னு சொல்லுவேன். பட் இங்கே உண்மையிலே பக்காவாக இருக்குது. பட் இங்கே நைட் விஷன் மோட் அப்படின்னு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுத்த கேமராவில் எடுத்த ஃபோட்டோ, பட் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்களேன். ஸோ எந்த அளவுக்கு பிரைட்னா நமக்கு காட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்க கேமரா பெர்ஃபார்மன்ஸில். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரெண்டுமே டிஃபரன்ஸ் காட்டுறேன். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா நார்மல் கேமரா, ஸோ ரைட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா நைட் விஷன் எடுத்தது எந்த அளவுக்கு பிரைட் லைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலில் ஸ்பெஷலான ஒரு விஷயமே இந்த கேமரா, இந்த மோடு தான். அண்ட் பேக் கேமராவோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நம்ம இப்போ Vivo X60ல 4K 60 FPS வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நான் வந்து இன்பில்ட் மைக்கில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் எக்ஸ்போஷர், சேச்சுரேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஓப்போவில் வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே வந்து நான் கண்ணனை இதை பார்க்குறோன்னா அதே மாதிரி தான் இங்கே கேமரா நமக்கு தெரியுது. அண்ட் கூடவே நான் எந்த ஸ்டெடி மோடை வந்து ஆன் பண்ணலை. இந்த மொபைலில் நமக்கு 2 மோட் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா ஸ்டெடி மோட் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டெடி மோட். பட் நான் எதுவுமே ஆன் பண்ணலை. இருந்தாலுமே ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு. நான் ரன்னிங் பண்ணுறேன் பாருங்கள்.
ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்டெபிலிட்டி அண்ட் கூடவே நான் ஷேக் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப வந்து மொபைல் ஷேக் ஆகலை. வீடியோ வந்து ரெண்டர் ஆன பிறகு நமக்கு இன்னுமே வீடியோ நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கு, கரெக்டாக இருக்குது, ஃபோக்கஸ் ஆகுது, ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மொபைலோட பேக் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு, எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. நம்ம அப்படியே ஃப்ரண்டில் வந்து அப்படின்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, f2.5 அப்பச்சரில் சென்டர் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க, 1080p 30 fps நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரண்ட் கேமராவோட ஃபோட்டோ குவாலிட்டி அண்ட் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ செல்ஃபி எடுக்கும்போது நம்மளோட கலர் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. எம்ஐ மாதிரியோ இல்லை ஓப்போ மாதிரியோ அன்நேச்சுரல் கலர்ஸ் இல்லை, நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எல்லாமே நல்லா இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸுமே ரொம்பவே டீசெண்டாக வந்துச்சு. ஸோ ஒரு 37,000 ஒர்த்தான கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ வீடியோ குவாலிட்டி உண்மையிலே பக்காவாக இருக்குது, எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. பேக்கில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. லைட் வந்து பிரைட்னஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியல. பேக்கில் எல்லாமே கரெக்டாக டீட்டெயிலாக இருக்குது. ஸோ வீடியோ குவாலிட்டி உண்மையிலே பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ கேமரா இந்த மொபைலில் உண்மையிலே ஒரு 37,000 ஒர்த்தான கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து 2x ஜூம் வரை நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போதே ஜூம் பண்ண முடியும் ஃப்ரண்ட் கேமரா வழியாக. ஸோ நம்மளோட ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. உண்மையிலே ஒர்த்தான கேமரா அப்படின்னு சொல்லலாம், 32 MP. ஸோ ரன்னிங் பண்ணுறேன், ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ என்னோட ஸ்கின் டோன் எல்லாம் பாருங்களேன். ஸோ சன்லைட்டில் நிற்கும்போது என்னோட ஸ்கின் டோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கலர் சேஞ்சஸ் ஏதாவது வருதா, எதுவுமே இல்லை. ஸோ கேமரா குவாலிட்டி உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமராக்கும் அண்ட் பேக் கேமராக்கும் மிகப்பெரிய ஒரு தம்ஸ் அப். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா குவாலிட்டி ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது, எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ ரிவ்யூவில் தான் நம்ம இந்த கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 870 கொடுத்துருக்காங்க, 7 nm ப்ராசஸர், ஆக்டோகோர் ப்ராசஸர். அண்ட் கூடவே கேமிங்காக Adreno 650 GPM இருக்குது. ஸோ கேமிங் எல்லாமே நீங்கள் தாறுமாறாக பண்ணலாம். எவ்வளோ பெரிய கேம் வந்து உங்களால் ஈஸியாக ஸ்மூத்தாக இதில் ரன் பண்ண முடியும். ஸோ நானும் இதில் வந்து நிறைய கேமிங் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தேன், லைட்டாக கொஞ்சம் நேரம் விளையாடி பார்த்தேன் அன்பாக்ஸ் பண்ண உடனே. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைலில் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. Adreno 650 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க கேம் பிளே, எந்த ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது, அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அண்ட் Snapdragon 870 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு லேக் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ உண்மையிலேயே கேமிங்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. இத்தனைக்கு நான் எல்லா கேமுமே அல்ட்ரா கிராஃபிக்ஸ் தான் வச்சு ரன் பண்ணி பார்த்தேன். ஸோ உண்மையிலேயே கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் கால் ஆஃப் டியூட்டியில் எந்த ஒரு லேக் இல்லை. லேக் எப்படி இருக்கும், Adreno 650 கொடுத்துருக்காங்க, Snapdragon 870 கொடுத்துருக்காங்க, வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ், ஃப்ளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு கேம் பிளே. எந்த கேம் வந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஸோ கேம் பிளே சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக இந்த மொபைலில் 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் நமக்கு பாக்ஸ்லேயே வருது. பாக்ஸ்லேயே கொடுத்துருக்குது, கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ ஃபைனலாக இந்த Vivo X60 அப்படிங்கிற இந்த மொபைலோட அன்பாக்சிங், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், கேமரா சாம்பிள்ஸ், கேமிங் சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்து அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ரிவ்யூ கிடையாது. ரிவ்யூ இன்னும் 2 நாள் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இந்த Vivo X60 அப்படிங்கிற இந்த மொபைலை வாங்கலாமா வாங்க வேண்டாமா அப்படிங்கிற முடிவை, அதுக்கான ஆன்சர், அந்த கொஸ்டின்கான ஆன்சர் உங்களுக்கு இன்னும் 2 நாளா கிடைச்சிரும். ஸோ நீங்கள் அந்த ஹானஸ்டான ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ கூடவே இதோட கேமரா டெஸ்ட், கேமிங் டெஸ்ட் நம்ம இடையில போட்டுருவோம். ஸோ அதனால ஸ்டே டியூன், இதோட ஃபுல் ரிவ்யூ எல்லாமே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 37,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான இருக்கு. இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ், வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு மொபைல் ஃபோன் வேணும். கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும், ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த Vivo X60 அப்படிங்கிற இந்த மொபைல் உண்மையிலேயே ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ ரிவ்யூல இதுக்கான ஃபுல் ஹானஸ்டான ரிவ்யூல இதுக்கான உண்மையான ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சா மறக்காம லைக் போட்டுருங்க. அண்ட் கூடவே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேற என்ன டவுட் இருக்கு, வேற என்ன டாபிக்ல நம்ம வீடியோஸ் போடணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டை வாசி கண்டிப்பா உங்க எல்லாருமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேட்டா. பை.